அதுக்குள்ள விளம்பரம் போட்டுட்டானா? லட்சுமி அக்கா வந்துட்டாளா? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வா. என்னக்கா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கியே? வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, கொஞ்ச நேரம் போர் அடிக்குன்னு டிவியை போட்டேன். அதுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுட்டான். ஏக்கா நம்ம தெருல ஒரு விஷயம் நடக்கு, நீங்க என்ன வீட்டுக்குள்ளே இருக்கியே? நம்ம தெருவிலையா? என்ன கீதா? ஆமாக்கா, நீங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கியே, எல்லாரும் தெருல தான் நின்றுக்கோம். அப்படி என்ன வகை விஷயம்? ஏக்கா சின்ன பொண்ணுக்கும் அவன் மாமியாருக்கும் பயங்கர தகராறு. சண்டைனா சண்டை, அப்படி ஒரு சண்டை. பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறது என்ன, பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது என்ன, அதை உட இதை உடன்னு ஒரே சவுண்டு தான். மரும கொண்டு வந்து பாத்திரத்தெல்லாம் போட்டு எடுத்து உடைச்சிருப்பான்னு நினைக்கேன். அப்ப மருமகளுக்கு கோவம் வராம இருக்குமா? மரும பின்னி பெடல் எடுத்துட்டா. மாமியாரி சும்மா இருந்தா அது எப்படி சும்மா இருப்பா? ஏ அப்பா பாப்பா என்ன நல்ல தெரியுமா? நீங்களே இங்க இருந்து பாத்தியா? வீட்டுக்கு போனேடா? இல்லக்கோ தெருல இருந்து பார்த்தாலே அவ வீட்டு ஜன்னல் தெரியும் பத்தில அது திறந்து கிடந்து, அந்தால அது வழியா பார்த்தோம். என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்க கூடாதா? லட்சுமிக்கோ நானும் இங்க இருந்து கூப்பிட்டேன், என்ன அணக்கமே இல்ல. டிவி பாத்துட்டு இருந்தோம்ல, அதான் சவுண்ட் கேட்டிருக்காது. என்ன நடந்துச்சு? மாமியாரி பாத்திரத்தை தேய்க்க சொன்னா போல இருக்கு. மருமகாரி நான் தேய்க்க மாட்டேன் வந்து பாரு அப்படின்ட்டா. பாத்திரத்தை தேய்க்க மாட்டேன்னு சொன்னாளா? ஆமா, அவ எங்க தேய்ப்பா? அவதான் 10 மணிக்கு எந்திரிச்சு வராள, வேற எங்க இருந்து தேய்ப்பா பாத்திரத்தை? அவளுக்கு மாமியாரி பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்க. நம்மள அப்படியே இருந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லா வேலையும் நம்ம மாமியாருக்கு பார்த்து எடுத்து கொடுக்கல. ஆமா ஆமா, நம்ம மாமியாருக்கு எல்லா வேலையும் பார்த்து எடுத்து கொடுக்கதான் செஞ்சோம். ஆனாலும் என் மாமியார் என்ன குறைச்சலும் தெரியுமா? ஏக்கா உங்க மாமியார் எங்க போயிருக்கு? எங்க மைனி வீட்டுக்கு போயிருக்கு. அதானே பார்த்தேன், இப்படி நல்ல அழகா ஹால்ல உட்காந்து ஹாயா காலையில டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கேல அப்படின்னு நினைச்சேன். நீ முதல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. சரி சரி ஏக்கா, அதனால மாமியார் என்ன சண்டை தெரியுமா? கடைசியில மாமியார் ஒப்பாரி வைக்க, மருமோ ஒப்பாரி வைக்க, 2 பேரும் ஒரே ஒப்பாரி. அட அநியாயமே, 2 பேரும் அழுதாளுவலா? ஆமாங்க. கடைசியில சின்ன பொண்ணு அழுது உருண்டுகிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே நான் போறேன், இனிமே இங்க இருக்க மாட்டேன், உன் மவனாச்சு நீ நாச்சு அப்படின்னா. அம்மா என்னாச்சு? அம்மா வீட்டுக்கு போறாளா? திரும்பி வருவேன்னு சொன்னாளா? அவ சொன்னதை பார்த்தா திரும்பி வர மாட்டேன்னு தான் நினைக்கேன். அப்படி ஒரு ரகல நடந்து போச்சுல. சின்ன பொண்ணுக்கு மாமியார் இருக்க ஒரு காசுக்கு ஆகாது. ச்சே, இந்த மர்மோளச்சி காலம் கழிக்கலன்னா எந்த மர்மோளச்சி காலம் கழிக்க போகுது? ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான். நல்ல மர்மோ கிடைச்சிருக்கா, எல்லாம் கொண்டு வந்திருக்கா, சும்மையா வந்திருக்கா. 20 பவுன் நகை, 50,000 இருக்கும், பாத்திரம் பண்டா எல்லாம் கொண்டு வந்திருக்காள்ல. ஐயோ பாவம் சின்ன பொண்ணு. நீங்க அப்படி பாவம் நினைக்கிய, ஆனா அவன் மாமியார் அப்படி நினைக்க மாட்டாங்க. எப்பண்டா மர்மோகாரி போவா, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கி இருக்கும். அவன் மாமியாரும் அப்படியேப்பட்ட ஆள் தான். இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா, இந்த சண்டையில சின்ன பொண்ணு அவன் மைனிகாரியை இழுத்துட்டா. அப்படியா? மொவகாரியை இழுத்தா அம்மா சும்மா இருப்பாளா? மொவகாரியை சொன்னா தாகாரிக்கு கோவம் வரும்ல. உடனே சின்ன பொண்ணுக்கு மாமியாருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, என் மாவன் வரட்டும், என் மவளையும் பிரிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசி சங்கடப்படுத்தி போட்டுல. அந்த அளவுல சின்ன பொண்ணு பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டா. இவ்வளவு நடந்திருக்கா? நான் தான் வீட்டுக்குள்ள கிடந்து டிவியை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஏக்கா அப்பப்ப ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா வெளியே வாங்க என்ன? சரி சரி. இப்ப சின்ன பொண்ணு வீட்டுல இருக்காளா இல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? துணிமணி எல்லாம் எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு, அப்ப மடிச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவான்னு நினைக்கேங்கோ. ஐயே கடவுளே, மாமியார் இப்படியே மர்மோல விரட்டுவா? சரிக்கா, குழம்பெல்லாம் வச்சியே போல இருக்க. ஆமா மீன் கறி வச்சேன். ஏக்கா மீன் கறியா வச்சியே? நீங்க வச்ச நல்ல வைப்பேல. எங்க வீட்டுல சாம்பார் அவியலும் தான் வச்சேன். என் மாப்பிளை என்னத்தை கொடுத்தாலும் தின்னுட்டு போயிருவாரு. ஆனா எனக்கு தான் கொஞ்சோண்டு மீன் கறி இல்லைன்னா தொண்டையில இறங்காது. அவளுக்கு தொண்டையில இறங்காது. ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு மீன் கறி கொஞ்சம் தாங்கலாம். கீதா கேட்டா கேளு, கேட்டா போ. 30 ரூபாய்க்கு சாலை வாங்கினேன், 6 சாலை தான். என் மாவே 2 சாலையை வச்சு தின்னு போட்டான், என் மாவா 2 சாலையை வச்சு தின்னு போட்டான். அடுத்தல என் மாப்பிள வருவாரு, அவருக்கு 2 சாலை தான் இருக்கு. நான் வெறும் குழம்பு வச்சு தான் திங்கின்னு பாத்துக்க. அப்படியேக்கா? சரிக்கா போயிட்டு வரேன். இவட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் கதை விட்டதுக்கு பக்கத்து விட்டு சுமதி வீட்டுக்கு போனா கூட கொஞ்சோண்டு கறி தந்திருப்பா. இவன் ரொம்ப தம் திமிரு பண்ணுதா. நாளைக்கு கதை கேட்கட்டும், சொல்ல மாட்டோம்ல. எம்மாடியோ கீதா சரியான ஆளாலாம் இருக்கா. எப்படியாவது மீன் கறியை வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சா என்கிட்ட நடக்குமா?